வணக்கங்க. இன்றைக்கி சந்திரனால் ஏற்படக்கூடிய சந்திரமங்கல யோகத்தை பார்ப்போங்க. முதல்ல சந்திரமங்கல யோகம்னா என்ன? சந்திரனுக்கு 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இது சந்திரமங்கல யோகங்க. இப்போ இது யாருக்கு வேலை செய்யுங்கிறத நீ பார்ப்போங்க. இப்போது சூரியன் ஒருத்தருக்கு கடகத்தில் இருக்குதுங்க. இப்போ செவ்வாயும் சந்திரனும் நேர் 7ஆம் இடமான மகரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இங்கே செவ்வாய் அதிவக்கிறங்க, சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும், இல்லைன்னா வளர்பிறை சதுர்த்தசி அல்லது தேய்விரை பிரதமையாக இருக்கும் இந்த நிலைமையில். இப்போ இந்த நிலைமையில் ஒருத்தருக்கு இருந்து ராகு மேசத்தில் இருந்தால் இது ஒரு மாதிரி வேலை செய்யும். ராகு மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடக லக்னம், சிம்ம லக்னம், மேச லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு, மீனம் இந்த லக்னமாக இருந்தால் இந்த சந்திரமங்கல யோகத்தில் சம்பந்தப்பட்ட செவ்வாய் திசை யோக பலனை செய்யும். இதே இந்த லக்னமாக இல்லை, இந்த நிலைமையில் ராகு மேசத்தில் இருக்கும்போது இந்த காம்பினேஷனில் கன்னியா லக்னமும் மிது லக்னமாக இருந்தால் செவ்வாய் திசை வச்சு பிழிஞ்சு எடுத்துடும். அதாவது அதிலிருந்து ஜாதகர் மீண்டு வருவதற்கு ரொம்ப சிரமங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சூரியன் கடகத்திலையும் சந்திரனும் செவ்வாயும் மகரத்தில் இருந்தால் இந்த காம்பினேஷன் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த காம்பினேஷன் பலனில் அப்படியே தலைகளாக போடுறது எப்படின்னா, இந்த மேசத்தில் இருக்கிற ராகை தூக்கி துலாத்தில் போட்டோன்னு வச்சுங்க. இப்போது குருணி லக்னங்களுக்கு இந்த செவ்வாய் திசை யோகத்தை செய்யாது. மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு கெடுதலையும் செய்யாது. அதிகமாக இங்கே பலனை மாற்றுறதே இந்த ராகுனுடைய பொசிஷன் தான். ஓகேங்களா? இதில் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கருத்து இருக்குதுங்க. இதை என்னுடைய வரும் வீடியோக்களில் விளக்குகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.